இன்னைக்கு பேக்கரி சம்மந்தமான போஸ்ட் எதுவுமே இல்லைங்க. எங்க வீட்டு மாடி தோட்டத்தோட வீடியோ தான். நான் தான் வீடியோ நெறைய எடுப்பேங்க. அப்புறம் டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா, நம்ம கடைக்காக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, அதில வந்து நம்ம மாடி தோட்டம் இதெல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு இதுலயே போடலைங்க. இன்னைக்கு ஒரே இதா சரி போட்டுறலான்னு போட்டாச்சு. இது பாருங்க இப்ப கத்திரிக்காய் வந்துட்டு எங்க ஊர்ல எல்லாம் கிலோ ரூ. 160 விக்குது. உங்க ஊர்ல என்ன விலைன்னு கண்டிப்பா சொல்லுங்க. பச்சை மிளகாலாம் நான் வேணுங்கும்போது அப்பப்போ பொறிச்சு யூஸ் பண்ணிக்குவேங்க. ஸ்டாக்கெல்லாம் வைக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த மாரி போஸ்ட்டும் பிடிச்சிருக்குது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாருங்க ரெட் கொய்யாங்க. பேரு வந்து அக்கிரா கிரான். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் வந்துட்டுங்க நெறைய இருந்தா பொரியல் பண்ணலாம். கொஞ்சூண்டு இருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஒரு புளிக்குழம்புக்கோ, பருப்புக்குள்ள போடுறக்கோ ஆச்சுல்ல. இது பாருங்க அத்திப்பழம் நாங்க செடி வாங்கி வச்சு 4 மாசம் தாங்க ஆச்சு. ஆனா செடி ஃபுல்லும் நல்லா காயாவே இருக்கு. இன்னும் நாங்க ஒரு காய் கூட பொறிக்கல. நான் பொரிச்சதுக்கப்புறம் பழமானதுக்கப்புறம் சொல்றேன் எப்படி டேஸ்ட் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி பழம் பாருங்க ஆக்சுவலா முடிஞ்சே போச்சுங்க. இது கடைசி ஸ்டேஜ்ல இருக்குது. நான் தான் சரி ஏன் விவசாய சம்மந்தப்பட்டதுல போடணும்னு சொல்லிட்டு போடாமயே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸும் பிடிச்சிருக்கா என்னன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேவையா? இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணுமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உண்மையாலுங்க மருந்தடிக்காம நம்ம வீட்லயே நம்ம கையால பொரிச்சு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது பாருங்க கரிஞ்சி குடி தல நாளைக்கு பொரிச்சு சட்னி அரைச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.